نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு பிடித்தமான ஒரு நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு பிடித்தமான ஒரு இடத்தில் நாம் எல்லாம் அவன் நம் மீது கடமையாக்கிய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்து நம்மை இந்த உலகத்தில் ஒருவருக்கொருவர் இணக்கமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்மிடத்திலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இடையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசத்தை ஏற்படுத்தினான். இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு விலங்காக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கிய எல்லா உயிர்களுக்கும் இந்த உலகத்தில் நேசம் என்ற ஒன்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருந்தான். கணவன் மனைவியிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் நேசத்தை தேடுவது, நண்பர்கள் மற்ற நண்பர்களிடத்தில் நேசத்தை தேடுவது, ஒரு தொழிலாளி முதலாளியிடத்தில் ஒரு நேசத்தை தேடுவது, இது மனிதர்களுக்கு இடையில் மட்டுமல்லாமல் பிற நாடுகள், ஒரு நாடு மற்றொரு நாடிடத்தில் நேசத்தை நாடுவது, இவ்வாறாக எல்லா இடத்திலும் இந்த நேசம் என்ற ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே நமக்கு ஒருவரின் மீது நேசம் ஏற்படலாம், ஒருவரின் மீது நமக்கு நேசம் ஏற்படாமல் போகலாம். ஆனால் ஒருவரினுடைய நேசம் நமக்கு கிடைத்து அல்லது நமக்கு அவருடைய நேசம் கிடைக்காமல் இருந்தாலும் அந்த நேசத்திற்காக வேண்டி ஒரு மனிதன் இயங்குவான் என்று சொன்னால் அது அல்லாஹ் மனிதன் மீது கொள்ளக்கூடிய ஒரு நேசம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய நேசம் கிடைத்து விட்டால் அவனுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நேசம் மட்டுமே போதுமானதாக இருக்கும். காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை நேசிக்கின்றானோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் எல்லா விதத்திலும் அவன் போதுமானவனாக இருப்பான். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கக்கூடியவர்கள் யார், இந்த நேசத்திற்கான பலன் என்ன என்பதை ஒரு ஹதீஸின் வாயிலாக அறியலாம். ஹைபரினுடைய போர் குறித்த பாடத்தில், நாளைக்கு ஹைபருடைய போர் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்றைய இரவு சஹாபாக்கள் ஒன்று கூடி இருக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கூறுவார்கள், நாளைக்கு ஹைபரினுடைய கொடியை நான் ஒரு மனிதரிடத்தில் கொடுப்பேன். அந்த மனிதர் யார் என்று சொன்னால் இந்த பண்பு தான் முக்கியமானது. அந்த மனிதர் யார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வை நேசிப்பார், அல்லாஹ்வும் அந்த மனிதரை நேசிப்பார். அந்த மனிதர் யார், அந்த கொடிக்கு சொந்தக்காரர் யார், அல்லாஹ்வும் அவரை நேசிப்பார், அந்த மனிதரும் அல்லாஹ்வை நேசிப்பார். ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் மறுநாள் தான் செய்தி தெரியும் யார் அந்த தோழர் யார் என்று. ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் இரவில் தூக்கம் இல்லை. அது நானாக இருக்க வேண்டும், பெரிய பெரிய நபி தோழர்கள், அபூபக்கர் சித்திக்
ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லா சஹாபாக்களுடைய உள்ளத்திலும் நான் தான் அந்த மனிதராக இருக்க வேண்டும், நாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கரத்தில் தான் அந்த கொடியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இரவு முழுவதும் எந்த சஹாபாக்களும் உறங்காமல் விழித்துக் கொண்டே இருக்கிறார். மறுநாள் ஃபஜ்ருடைய தொழுகை வருகிறது. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அங்கு கூடியிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் பதவிக்கு ஆசைப்படாதவன், ஆனால் அன்றைய தினம் நானும் ஆசைப்பட்டேன். எதற்காக வேண்டி தெரியுமா? அந்த கொடி என் மீது என் கையில் வந்தால் நான் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவனாக இருப்பேனே என்று ஆசைப்பட்டேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். ஃபஜ்ருடைய நேரம், தொழுகை முடிகிறது. சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து திரும்பி இருக்கிறார்கள். அனைத்து சஹாபாக்களும் தன்னுடைய தலையை தூக்கி தூக்கி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய பார்த்து இவர்னு சொல்லணும், இன்னார்னு சொல்லணும், இன்னார்னு சொல்லணும், எல்லா சஹாபாக்களும் தன்னுடைய தலையை தூக்கி தூக்கி காட்டுறாங்க. அப்போ அந்த சபையிலேயே இல்லாத ஒரு ஆளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐனா அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்க, அலி எங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ மற்ற சஹாபாக்கள் பதில் கொடுத்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு கண்ணில் நோய் ஏற்பட்டு இருக்கிறதால் அவங்களால வர முடியல, அவர்கள் இங்கு வரவில்லை என்பதாக கூறினார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவரை அழைத்து வாருங்கள், ஒருவர் சென்று அவரை அழைத்து வாருங்கள் என்பதாக சொன்னோம். அவரை போய் அழைத்து வரப்படுகிறது. அவர்களுடைய கண்ணில் எந்த கண் காயம் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த கண்ணில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து தடவுகிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட புண் நோயாகவே இல்லாத அளவுக்கு குணமாகிறது. அவர்களுடைய கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர் என்று அந்த கொடியை கையில் கொடுத்தார். சஹாபாக்கள் இவ்வளவு ஆர்வப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எதுவுமே தேவையில்லை, அன்ற ஒன்று கிடைத்தால் வேறு எதற்கும் அவன் ஆசைப்பட மாட்டான், வேறு எதுவும் அவனுக்கு தேவையுடையதாக இருக்காது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய நேசம் மட்டும்தான். அந்த நேசம் எனக்கு கிடைத்தால் வேறு என்ன வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் அன்றைக்கு ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அந்த சபையில் இருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நேசப்படுவதற்கு, நாம் அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு உரியவர்களாக ஆவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் இன்னாரை நேசிக்கிறேன் என்பதாக குர்ஆனிலே சில நபர்களை சொல்லி காட்டுகிறான். அந்த நபர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா பக்ராவினுடைய 195வது வசனத்திலே கூறி காட்டுகிறான், வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ். அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வார்கள். வலா துல்கு பிஐதிக்கும் இலா தஹ்லுகா. நீங்க என்ன செய்யாதீர்கள், உங்களுடைய கையை அழிவில் போட்டு விடாதீர்கள். நீங்களே உங்களுடைய கையை என்ன செய்கிறார்கள்? அழிவில் போட்டு விடாதீர்கள். வ அஹ்சினு. அவர்கள் நல்லறம் புரிவார்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். யார் ஒருவர் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்து, அல்லாஹ் தனக்கு வழங்கிய செல்வத்தை, அல்லாஹ் தனக்கு கொடுத்த ஹக்கிலிருந்து யார் ஒருவர் பிறருக்காக வேண்டி கொடுப்பாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நேசத்திற்குரியவர், நல்லறம் புரிவர், நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்கள் என்னுடைய நேசத்திற்குரியவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுகின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா. அவர்கள் யார் என்று தெரியுமா? அவர்கள் தர்மம் செய்வார்கள். வஸ்ஸர்ரா, தன்னிடத்தில் செல்வம் அதிகமாக இருக்கும் பொழுதும், வஸ்ஸர்ரா, இன்னும் அவர்கள் வறுமையில் இருக்கும் பொழுதும் அவர்கள் என்ன செய்வார்கள்? தர்மம் செய்வார்கள். வல் காதிமீனல் கைஸ். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தனக்கு கோபம் ஏற்பட்டால் அதை அப்படியே வென்று விழுங்குவார்கள். தனக்கு கோபம் ஏற்பட்டால் அப்படியே வென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ். மக்களிடத்தில் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஏதேனும் ஒரு தவறில் ஈடுபடுவார்கள் என்று சொன்னால் அதை பெரிதுபடுத்தாமல் மன்னித்து விடுவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இத்தகையவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கின்றான். அன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பெரும் சகோதரர்கள் கோபம் என்று ஏற்பட்டு என்று சொன்னால், கோபம் என்று அவர்களிடத்தில் ஏற்பட்டது என்று சொன்னால் அதை அப்பட்டமாக ரொம்பவும் வெளிப்படையாக பொறுத்து கொள்ள இயலாமல், அவர்களுக்கு அந்த கோபத்தை ஹேண்டில் எப்படி அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் பல இடங்களில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அதனால் என்ன? ஏதேனும் அவர்களுக்கு நன்மாராயம் ஏற்பட்டதா? அவர்களுக்கு ஏதேனும் நல்ல காரியங்கள் நடந்திருக்குமா? இழப்புகள் தான் அதிகம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், யார் ஒரு கோபத்தை வென்று விழுங்குவார்களோ அவர்கள் நான் நேசிக்கின்றேன்.
யார் ஒருவர் வறுமையிலும் தர்மம் செய்கிறார்களோ, சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் எப்ப பார்த்தாலும் புலம்புவாங்க, என்னிடத்துல துட்டு இல்லை, இந்த மாசம் எனக்கு இந்த செலவு இருக்கு, இந்த மாசம் எனக்கு இந்த செலவு இருக்கு, ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், அந்த கடன் அடைக்கணும், இந்த கடன் அடைக்கணும், அதுவெல்லாம் அவர்களுக்கு இருக்காது. ஆனால் காரணம் என்ன? தன்னை சுற்றி உள்ளவர்கள் யாரேனும் தன்னிடத்தில் ஏதேனும் கேட்டுவிடக் கூடாது, தன்னிடத்தில் பணத்திற்காக வேண்டி நாட்டம் வைத்துவிடக் கூடாது, தன்னிடத்தில் பொருளாதார தேவைக்காக வேண்டி கேட்டுவிடக் கூடாது என்ற ஒரு சூழ்நிலை, என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக எப்பொழுது பார்த்தாலும் அவர் என்ன சொல்வார்கள், என்னிடத்துல காசு இல்லை, என்னிடத்துல இந்த தேவை இருக்கிறது, என்னிடத்துல இவ்வாறாக இருக்கிறது என்று புலம்பக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். 4வது ஜுஸுவினுடைய முதல் ஆயத், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு என்று ஆரம்பிக்கும். இந்த வசனம் இறங்கியது அபூ தல்ஹா என்ற தோழர் என்று நினைக்கிறேன், சரியாக ஞாபகத்தில் இல்லை. இந்த வசனம் இறங்கியது, இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை நேசிக்க மாட்டான் எதுவரை என்று சொன்னால், உங்களுக்கு விருப்பமான ஒரு பொருளை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யாதவரை. இந்த அத்தியாயம் இறங்கியது மற்றொரு மூலமாக அந்த சஹாபிக்கு தெரிகிறது. அந்த சஹாபியார் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்விடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த வசனம் இறங்கியது என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன். என்னுடைய சொத்துக்களில் எனக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு சொத்து என்னவென்று சொன்னால், பராஹான் அவருக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு. மஸ்ஜித் நபவியிற்கு எதிராக மிகப்பெரிய தோட்டம், அவர்களிடத்தில் இருந்த செல்வங்கள் மிகப்பெரிய செல்வம். இந்த தோட்டம் என்ன இருக்கு, என்னிடத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தோட்டமாக இருக்கு. இந்த தோட்டத்தை நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யணும். ஒரே ஒரு ஆயத், ஒரு வசனம் இறங்கி இதற்கு பிறகு நடந்ததுதான். அந்த தோட்டத்துக்கு மத்தியில் தான் அவருடைய வீடு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இந்த வாராங்க, வீட்டுக்குள்ள இப்ப மனைவி இருக்காங்க, தோட்டம் நமக்கு சொந்தமானதுன்னு ஆயிடுச்சு. இப்ப மனைவி என்ன செய்யணும், வீட்டில இருந்து வெளியே கொண்டு வரணும். வெளியே இருந்து, தோட்டத்துக்கு வெளியே இருந்து சத்தம் கொடுக்குறாங்க தன்னுடைய மனைவிக்கு, வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க, இந்த தோட்டத்தை இப்ப நான் தர்மம் செஞ்சுட்டேன், சதக்கா செஞ்சுட்டேன், அதனால என்ன செய்யுங்க, நீங்க வெளியே வந்துருங்க. எங்க இருந்து அழைப்பு கொடுத்தாங்க? தன்னுடைய தோட்டமாக இருந்தாலும், வக்ஃப் செய்ததாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய பாதையை கொடுத்த பின்பும் தன்னுடைய வீடு உள்ளே இருந்தபோதும் அவங்க என்ன செய்யல, உள்ள போகல. அந்த அளவு ஒரு ஈமான். அப்படி என்று சொன்னால் இந்த பாடம் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன? நாம் தர்மம் செய்வர்களாக இருக்க வேண்டும். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு பிடித்த ஒன்று. அல்லாஹ் அதன் மூலமாக நம்மை நேசிப்பான். இன்றைக்கு பல சகோதரர்கள் பொருளாதாரத்தை வெளியே காட்டுறதே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, யார் ஒருவருக்கு செல்வம் கொடுக்கப்படாமல் இருக்குமோ அவர்களுக்கு உண்டானதை உங்களின் கரத்தால் நான் கொடுக்க வேண்டும் என்பதாக உங்களுக்கு நான் செல்வத்தை கொடுத்துருக்கேன். அவருக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னால் கொடுக்க முடியும், நான் நேரடியாக கொடுத்திருக்கலாம். ஆனால் நான் கொடுக்காமல் உனக்கு கொடுத்திருக்க, உனக்கு அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தி தந்ததற்கான காரணம், அதிகப்படுத்தி தந்ததற்கான காரணம் நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக. ஆகவே அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடியதற்கு, அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியதற்கு ஒரு எளிமையான வழி ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வது. அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான், இன்னல்லதீன ஆமனு, யார் ஒருவர் நம்பிக்கை கொண்டு வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்வார்களோ, சயஜ்அலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா, அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மான் அன்பை ஏற்படுத்துவான் அந்த மனிதரின் மீது. யார் ஒருவர் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கிடையில், யாருக்கிடையில்? மனிதர்களுக்கிடையில் என்ன செய்வானாம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மீதான அன்பை, இணக்கத்தை ஏற்படுத்துவான். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் சில சகோதரர்கள், அவர்களிடத்திலே அமல்கள் இருக்கிறது, ஆனால் அந்த அமல்களில் அவர்கள் சரியாக இருக்கிறார்களா? இன்றைக்கு ஒரு தவறு என்றே சொல்லலாம். தௌஹீத்வாதம் என்ற பெயரில் கூட்டு துஆ ஓதுவதெல்லாம் தவறு, கூட்டு திக்ர் செய்வதெல்லாம் தவறு. இப்படியெல்லாம் இந்த தௌஹீதினுடைய பிரச்சாரம் வந்ததற்கு பிறகு தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தொழுகை முடிந்ததும் முதல் ஆளாக வெளியே வர்றாங்க இல்லையா? யாராலையாச்சும் இந்த செய்தியை மறுக்க முடியுமா? தௌஹீத்வாதிகள் தான், தௌஹீதுடையவர்கள் தான், இந்த மாற்று கருத்து இல்லை.
ஆனால் அந்த தௌஹீதுடையவர்களுடைய நோக்கம் என்ன? கூட்டாகத்தான் திக்ர் செய்யக்கூடாது, கூட்டாகத்தான் துவா கேட்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் சலாம் கொடுத்து முடித்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், அல்லாஹும்ம இன்னக அன்த ஸலாம் வ மின்க ஸலாம், சிறிய துஆவை கூட ஓதுறதுக்கு நேரம் இல்லாம எத்தனை பேர் விரண்டு ஓடக்கூடியவர்களாக வெளியே வேகமா ஓடுறவங்க நம்ம பார்க்கிறோம். ஒரு அல்லாஹ்வுக்கு கடமையாக்கி, அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கிய ஒரு இபாதத்தில் நம்மால் நிலையாக இருந்து அவனுக்கு மீது அச்சத்தோடு அவனை பயந்து நம்மால் இருக்க முடிகிறதா? நம்முடைய அமல்கள் எவ்வாறாக இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும், எனக்கும் சேர்த்தே சொல்கிறேன், நாம் ஒவ்வொருவரும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த அமல்கள் என்பது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அறிஞர் பெருமக்கள் கூறுவார்கள், நீங்கள் ஒரு பாவத்தை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், ஏதேனும் ஒரு பாவத்தில் உணர்ச்சி பெருக்கத்திலோ ஏதேனும் ஒரு நிலையில் நீங்கள் பாவத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்யுங்கள்? பாவத்திலிருந்து வெளியே வந்ததும் 2 ரக்காத்துகள் தொழுங்கள். 2 ரக்காத் தான், ரொம்ப நான் சொல்லல, வெறும் 2 ரக்காத் தொழுங்க. நீங்கள் தொழுகக்கூடிய இந்த 2 ரக்காத் என்பது உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் சாதாரணமாக தெரியலாம், உங்களுக்கு வேண்டுமானால் இந்த 2 ரக்காத் தொழுகை என்பது அற்பமானதாக தெரியலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பார்வையில் இது நீங்கள் செய்த பாவங்களை விட மிகப்பெரியது, நீங்கள் செய்த பாவங்களை விடவும் மிகப்பெரியது என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளுக்கு மதிப்புள்ளது என்று சொன்னால் அதில் நாம் எவ்வாறாக இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே நீ கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். நீங்கள் என்னை பின்பற்றுவராக இருந்தால், என்னை நேசிப்பவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? ஃபத்தபிஊனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்கள் அதன் காரணமாக என்ன ஆகும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான், யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அசட்டைத்தனம் என்று சொல்லலாம். பல பேர் நபியினுடைய சுன்னாக்களை பின்பற்றுவதில் பொழுதுபோக்குத்தனமாக பல இடங்களில் இது மீறப்படுகிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வீடுகள் கட்டுவதில் இருக்கட்டும் அல்லது இதர விஷயங்களை உலகம் சார்ந்து வாங்கக்கூடியதாக இருக்கட்டும், எத்தனை மனிதர்களுக்கிடையே போட்டி. அவர் அவ்வாறாக அந்த கார் வச்சிருக்காரு, அதைவிட சிறந்ததாக நான் வைத்துக் கொள்ள வேண்டும், நான் இவ்வாறாக இருக்க வேண்டும், எனக்கு கடன் இருந்தாலும் சரி நான் என்ன செய்வேன்? வட்டி வாங்குவேன். வறுமை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, ஓரளவு போதுமான வருமானம் எனக்கு வந்தாலும் சரி, நான் என்ன செய்வேன்? வட்டி வாங்குவேன். ஏன்? என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கிட்ட காசே இருக்காது, அவர்கிட்ட பொருளாதாரமே இருக்காது, ஆனாலும் அவர் என்ன செய்வார்? கடனை உடனேயாவது வாங்கி என்ன செய்வார்? ஆடம்பரமான ஒரு வண்டி வாங்குவார். ரசூல் கற்றுத்தந்த வாழ்க்கை அப்படிதானா? வாகனம் தேவைதான். ஒரு மனிதனுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் 4 விஷயங்கள் நபி சொல்லுவாங்க. அதுல ஒன்று நல்ல வாகனம். வாகனம் என்பது முக்கியம்தான். இவ்வாறாகவா வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆடம்பரமாக. துல்ஹிஜ்ஜா மாதமே வந்துவிட்டது. இதில் நீங்கள் பார்க்கலாம் குர்பானுடைய பிராணி இங்க எப்படின்னு தெரியல. எங்க ஊர் மேலப்பாளையத்துல எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய மாடுகள் தான் வாங்குவாங்க. மாடு பார்த்தாலும் அவ்வளோ ஹிட்டா இருக்கும், மனுஷனோட ஹிட்டா இருக்கும். அதுல ஒரு பெருமை, என் மாடு எவ்வளவு தெரியுமா? இந்த லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சத்துக்கு நான் மாடு வாங்கியிருக்கேன். என்ன பயம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காலம் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எவ்வாறாக இருக்குன்னு பார்க்க மாட்டான். அவர் 2 ரக்காத் தொழுகிறாரா, இரவுல ஃபுல்லா நின்று தொழுகிறாரா, இல்ல இரவுல வெறும் 2 ரக்காத் சிறியதா முடிச்சு தொழுகிறாரா, இப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்க மாட்டான். அவர் இடத்துல இருக்கக்கூடிய இஹ்லாஸ் எப்படி இருக்கு, அவர்ல உள்ள இருக்கக்கூடிய என்ன அடிப்படையில் என்ன ஈமான்ல அவர் தொழுகிறார் அப்படின்னு அல்லாஹ் நிச்சயமா பார்ப்பான். அப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனையோ சுன்னாக்கள், எத்தனையோ வாழ்க்கை நடைமுறைகள் நாம் இன்றைக்கு மீறிவிட்டோம். அதை நாம் மீறுவதன் காரணமாக
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வினுடைய நேசத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய நேசத்தையும் நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு அல்லாஹ் நம்மை நேசித்தால் அல்லாஹ் அந்த வசனத்தை தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறான், வயஃபிர் லக்கும், இன்னும் அவர்களை மன்னிப்பான், அவர்களுடைய பாவங்களை துனூபக்கும், வல்லாஹு கஃபூர் ரஹீம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக மிக கருணையாளர். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், பலா மன் ஔஃபா பி அஹ்திஹி, யார் தன் வாக்குறுதியை நிறைவேற்றுவார்களோ, வத்தகா, இன்னும் அல்லாஹ்வை அஞ்சுவார்களோ, ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களை என்ன செய்வான்? நேசிப்பான். யார் இறைவனுக்கு அஞ்சு வாழ்கிறார்களோ அவர்களை நேசிப்பான். எல்லாம் அல்லாஹ்வினுடைய நாம் இந்த வசனத்தை சிந்தித்து பார்க்கிறோம். இன்றைக்கு பல இடங்களில், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி இடத்திலே எத்தனை முறை தான் கொடுத்த வாக்குறுதியை மீறுகிறார். ஒருவன் தான் வீட்டுக்கு ஏதோ ஒரு வேலையின் காரணமாக வர்றான், அவன் பார்க்கிறான், இதை பார்த்துட்டா அவன் சொல்லிடுவான், என்ன செலவாகும் அப்படின்வான். நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படி சொல்லுவோம், கொஞ்சம் குறைச்சிக்கோப்பா. அவன் ஓரளவு என்ன செய்வான்? குறைச்சி சொல்லுவான். அதை சரின்னு ஒத்துக்குவோம். வேலைகள் முடிந்ததும் எதை நாம் ஒத்துக்கிட்டோமோ அதற்கு குறைவான அமௌண்ட் தான் நம்ம என்ன செய்வோம்? கொடுப்போம். அதற்கு குறைவா ஏற்கனவே நம்ம பேசிய அவன் சொன்ன ரேட்லேருந்து நம்ம குறைச்சி தான் நம்ம அவனை வேலை பார்க்க வச்சுருப்போம். ஆனால் அதிலும் என்ன செய்வாங்க? குறைச்சி நம்ம என்ன செய்வோம்? அவர்களுக்கு கொடுப்போம். வாக்குறுதியை மீறுவோம் இல்லையா? அல்லாஹ்வின் மேல் அச்சம் ஏற்பட வேண்டாமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா முல்கிலே சொல்லி காட்டுவான், அல்லாஹ்வினுடைய அடியார்கள் யாருன்னு தெரியுமா? இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப், அந்த அல்லாஹ்வினுடைய அடியார்கள் அவனை மறைவிலும் அஞ்சுவார்கள். நான் இதற்கு முன்னாடி தான் தேவை, சுத்தி அடைக்கப்பட்ட ரூம்ல அவர் மட்டும் தனித்தவராக இருந்தாலும் சரி, அவர் எந்த பாவத்திலும் ஈடுபட மாட்டார். காரணம், அவர் அங்க இருக்கும்போதும் அல்லாஹ்வை பயந்தவராக இருப்பார். இன்றைக்கு நம் இடத்துல இறைவன் குறித்த பயம் எவ்வாறாக இருக்கிறது? நாம் அல்லாஹ்வை சரியாக அஞ்சுகின்றோமா? அந்த விடயங்களில் நாம் எந்த அளவு பொடும்போக்காக இருக்கின்றோம் என்ற கேள்வியை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறை நாம் கேட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாம் அது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் என்பது அற்பமானதுதான். இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லிவிட்டார், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய சோதனை. இந்த சோதனைகளுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது? ஏதேனும் மிகைப்படுத்தி கூறிவிடக்கூடாது. உங்களுடைய ஆசைகளை அதிகப்படுத்தி விடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? இந்த அற்ப உலகத்திற்காக வேண்டி பல சோதனை, பல விடயங்களில் நாம் வாக்குறுதிகளை மீறுகின்றோம். அல்லாஹ்விற்கு அச்சம் இல்லாமல் நடக்கின்றோம். பல விடயங்களில் நாம் மோசமானவர்களாக, மார்க்கம் எதை வலியுறுத்தியதோ அதற்கு மாறாக நடக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய மனிதர்களாக நம்மை ஆக்கியல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். பார்க்க الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وعلى آله وصحبه وسلم ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்ற மனிதர்கள் என்று நாம் யாரை ஒரு முன்னுதாரணமாக பார்க்கலாம் என்று நான் சொன்னால், சஹாபாக்களுடைய வாழ்க்கை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பக்ராவினுடைய 273வது வசனத்திலே கூறி காட்டுகின்றான், யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியாஅ மினத் தஅஃஃபுஃபு தஅரிஃபுஹும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த சஹாபாக்கள், அந்த நபியினுடைய தோழர்களை நாம் எவ்வாறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் என்ன செய்வார்கள்? செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த விதமான தேவையும் ஏற்படவில்லை என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் அவர்களை குறித்து தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது உண்மை அல்ல. அவர்கள் தங்களுக்கு இயலவில்லை என்று சொன்னாலும், தங்களிடத்திலே பொருளாதார வசதிகள் இல்லை என்று சொன்னாலும், அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். பிறரிடத்திலே கையேந்தி கேட்பதற்கு
ஒழுக்கப்பட்டு அவர்கள் என்ன செஞ்சார்கள்? கூனி குறுகி அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ் மீது அவர்கள் தவக்கல் வைத்திருந்தார்கள். அல்லாஹ் மீது அவர்கள் சார்ந்திருந்தார்கள். அவர்கள் என்ன செய்யல? தன்னிடத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் எதற்குமே என்ன செய்யவில்லை, பிறரிடத்தை கையேந்தி கேட்கவில்லை. அவர்களிடத்தில் இருந்த ஒழுக்கத்தின் காரணமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை பொறுத்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டினார், "வல நப்லுவன்னகும் பிஷைஇன் மினல் ഖൗஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷீரிஸ் ஸாபிரீன்." இந்த உலகத்தில் நாம் உங்களை பயத்தை ஏற்படுத்துவோம், நோயை கொண்டு, பொருளாதார வீழ்ச்சியை கொண்டு, உணவுகள் கிடைக்காமல் எல்லா விதங்களிலும் நாம் என்ன செய்வோம்? உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். காரணம் என்ன? நீங்கள் அதில் எவ்வாறாக இருக்கின்றீர்கள்? அதில் யார் ஒருவர் பொறுமையாக இருப்பார்களோ நபி அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயணங்கள் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இன்றைக்கு நாம் பல பேர், பெரும்பான்மையான மக்கள் தனக்கு ஒரு சிறிய நெருக்கடி ஏற்பட்டாலும் சரி, அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது உலக ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதார எந்த சிக்கல் ஏற்பட்டாலும் நாம் என்ன செய்கிறோம்? உடனே என்ன செய்து விடுவோம் என்று சொன்னால் அதிகமாக என்ன செஞ்சிடறோம்னா எமோஷனல் ஆகும், வெளிப்படுத்திடுறோம். ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் உடனே அல்லாஹ் திட்டுவோம். அல்லாஹ் கண்ணு இல்லையா, காதில் எப்படி பார்க்க மாட்டான், அப்படி பார்க்க மாட்டான், என்னுடைய கஷ்டம் அவனுக்கு தெரியவில்லையா, நான் எவ்வளோ தொழுவேன், எவ்வளோ இபாதத் செய்கிறேன், எவ்வளோ தர்மம் செய்கிறேன், இப்படி அல்லாஹ் என்ன செய்யறது? திட்டுறது. அல்லாஹ் என்ன செய்யறது? அல்லாஹ்வை பற்றி தவறாக பேசுவது பெரும்பான்மையான சகோதரர்கள் நாம் பார்க்கலாம். ஆனால் இதனால் அவர் எதுவும் கிடைக்க போகுதா? இல்ல. அவர்கள் செய்த அமல் எதுவும் வேஸ்டா போக போதா, வீணாக போதா? இல்ல. ஏன்? அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்க இல்லைனா நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கு அதை கொடுப்பான். ஆனால் அதில் பொறுமை இல்லாமல், நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமை இல்லாமல் நாம் என்ன செய்து விடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை குறித்து தவறாக பேசக்கூடிய வார்த்தைகளை விடக்கூடியவர்கள் நம்ம இடத்துல உண்டு. இந்த பொறுமையாக இருப்பது, பொறுமையாக இருப்பவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் நேசிக்கின்றார். இந்த பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம். ஒருவன் பொறுமை இழப்பான் என்று சொன்னால் அந்த இடத்தில் கோபம் முந்திக் கொள்ளும். அதன் காரணமாக வார்த்தைகளை விடுவது அல்லது அவநம்பிக்கை ஏற்படுத்துவது சர்வ சாதாரணமாக. நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு பல சகோதரர்கள் பார்க்கலாம் அல்லது சகோதரிகளை பார்க்கலாம், சின்னதாக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலும் சரி வார்த்தையை விட்டு விடுகிறார்கள், ஷிர்கான வாழ்க்கை முறைகள் விடுறாங்க, ஷிர்கான வாழ்க்கை முறைகள் விடுறாங்க. அவர்களுக்கு தெரியல. ஏன்? அவர்களுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்கு, அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை அந்த மாதிரி இருக்கு. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நேசிப்பதற்கு, அல்லாஹ் நம்மை எவர்களை நேசிப்பான் என்று சொன்னானோ அந்த மனிதர்களாக நாம் இருப்பதற்கு முற்படணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனை நேசித்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை கூறுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், என் நேசன் ஒருவனை யாரேனும் நோவினை செய்தால், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒருவனை யாரேனும் நோவினை செய்தால் அவனோடு நான் போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறதா அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அதுக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அடியான் என்னை நெருங்குவதற்கு அவனுக்கு எந்த ஒரு கடமைகளும் இல்லை, நான் கடமையாக்கியவற்றை தவிர. அதாவது அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை எவர் ஒருவர் செய்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை தேடுவாரோ அவர்களுக்கு நஃபிலான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகளையும் நிறைவேற்றி அவர் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை தேடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களிடத்தில் நெருக்கத்தை பெற்று விட்டான் என்று சொன்னார். அந்த மனிதரை நேசிக்கக்கூடியவராக, இந்த மனிதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நெருக்கத்திற்குரிய மனிதனாக ஆக்கிவிட்டான் என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு எல்லா வகையிலும் போதுமானவனாக இருப்பார். அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வையாக, அவர்கள் கேட்கக்கூடிய செவிப்புலனாக, அவர்கள் நடந்தால் அவர்கள் நடையாக, அவர்களுக்கு கையாக இருப்பார் என்பதாக கூறி காட்டுகின்றார்கள். இதனுடைய விளக்கம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடக்கக்கூடிய நடையாக என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை எளிதாகி வைப்பான். அவர்கள் பார்க்கக்கூடிய கண்ணாக இருப்பான் என்று சொன்னால் தெளிவான ஒரு பார்வையை அவர்களுக்கு கொடுப்பான். அவர்களுடைய பிடியாக இருப்பான் என்று சொன்னால் அவர்களுடைய வேலைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைச்சுவான், இலகுவாக்குவான். அதே போன்று மற்றொரு அறிவிப்பில் வரும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனை நேசித்தார். அல்லாஹ் என்ன சொல்வானா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து
நான் இந்த மனிதரை நேசிக்கின்றேன், நான் இந்த மனிதரை நேசிக்கின்றேன், நீங்களும் என்ன செய்யுங்கள், அவரை நேசியுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேசித்துவிட்டு வானலோகத்துக்கு வந்து மலக்குமார்களிடத்தில் சொல்வார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னாரின் மகன் இந்த மனிதரை நேசிக்கின்றான், நானும் அவர்களை நேசிக்கின்றேன், என்ன செய்யுங்கள், நீங்களும் அவர்களை நேசியுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களிடத்தில் கூறுவார்கள். அந்த மலக்குமார்கள் அத்தனை பேரும் அந்த மனிதரை நேசிப்பார்கள். அப்படியே அந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்கி வந்து பூமிக்கும் கட்டளையிடுவார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னாரை இந்த மனிதரை நேசிக்கின்றான், ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்களும் அவரை நேசியுங்கள் என்பதாக இந்த பூமிக்கு கட்டளையிடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் காரணமாக மனிதர்களிடத்திலே அவருக்கு மனிதர்கள் மத்தியில் அன்பை ஏற்படுத்துவான். அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வகையிலும் போதுமானவர்களாக இருப்பான் என்பதாக ஹதீஸ்களின் வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம். எல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும், துயரங்களாக இருக்கட்டும், என்னவித நெருக்கடிகளாக இருக்கட்டும், இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெறுவதற்கு ஒரு அடி எடுத்து வைக்கவில்லை. நாம் அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெறுவதற்கு ஒரு அடி எடுத்து வைக்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் ஒருவர் என்னிடத்திலே ஆதரவு வைப்பாரோ, என்னை நோக்கி யார் ஒருவர் வருவாரோ, وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, அவர்களுக்கான எல்லா பாதையும் நான் என்ன செய்வேன், திறந்து வைத்து விடுவேன். அவர்களுக்கு அவர் எண்ணிடாத புறத்திலிருந்து கூட நான் என்ன செய்வேன், அவர்களுக்கான பொருளாதார வசதியை அவர்களுக்கான உணவளிப்பேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னார். அல்லாஹ்வினுடைய நேசம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதில் நாம் எந்த அளவு அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் இருக்கின்றோமா, அந்த நேசத்தை பெறுவதற்காக ஏதேனும் ஒரு அமல் ஸ்பெசிஃபிக்கா இந்த அமலை நான் செய்கிறேன் அப்படின்னு நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்மளை நாமளே ஒவ்வொருவரும், நான் உட்பட இதை சொல்லுகிறேன், நாம் ஒவ்வொருவரும் தனிமையில் அமர்ந்து நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்கான முயற்சி என்னவோ அதை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நெருக்கமான ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் நம்மை ஆக்கி வைப்பான். நம்மளுடைய காரியங்களை லேசாக்குவான். நமக்கு எல்லா விதத்திலும் அவனுடைய உதவியை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அவன் கொடுப்பான். ஆகவே எதை கேட்டோமோ அதை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.